புதிய குவைத் நாட்டை உருவாக்குவதற்கு தேவையான மனித வளமும் திறனும் தொழில்நுட்பமும் இந்தியாவிடம் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குவைத் மன்னர் ஷேக் மெஷல் அல் அகமது அழைப்பை ஏற்று 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி குவைத் சென்றுள்ளார். அங்கு விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. குவைத் சிட்டியில் உள்ள விடுதிக்கு சென்ற பிரதமர் மோடியை புன்முறுவலுடன் வரவேற்ற இந்திய வம்சாவளியினர் அவருடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி ராமாயணம் மற்றும் மகாபாரத நூல்களை அரபு மொழியில் வெளியிட்டார். அரபு மொழியில் ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தை மொழிபெயர்த்தவர்களை அவர் வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை பிரதமர் மோடி பார்வையிட்டார். குவைத்தில் உள்ள இந்தியர்களை பார்க்கும்போது மினி இந்தியாவுக்கு வந்தது போல் உணர்வதாக நெகிழ்ச்சியுடன் பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து குவைத் சிட்டியில் கல்ஃப் ஸ்பீக் தொழிலாளர் முகாமில் இந்தியர்களை சந்தித்து உரையாடியதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடன் சிற்றுண்டி அருந்தினார். தொடர்ந்து அல் அப்துல்லா விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்தியாவிலிருந்து குவைத் வருவதற்கு 4 மணி நேரமே என்றாலும் ஒரு இந்திய பிரதமராக குவைத் வருவதற்கு 40 ஆண்டுகள் தேவைப்பட்டிருப்பதாக கூறினார். குவைத் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்றும் உறுதியளித்தார். भारत का बहुत अहम एनर्जी और ट्रेड पार्टनर है. कुवैत की कंपनियों के लिए भी भारत एक बड़ा इन्वेस्टमेंट डेस्टिनेशन है. இந்த அரசுமுறை பயணத்தில் குவைத் நாட்டின் முக்கிய தலைவர்களை பிரதமர் மோடி இன்று சந்தித்து பேச இருக்கிறார். 1981ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குவைத் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதை அடுத்து 43 ஆண்டுகளுக்கு பிறகு குவைத் செல்லும் முதல் இந்திய பிரதமர் மோடி என்பது குறிப்பிடத்தக்கது.